பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய வார்த்தை, பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக்கொள்வார், ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் கிடைக்கும். It is dangerous to be concerned with what others think of you, but if you trust the Lord, you are safe. நீதிமொழிகள் அதிகாரம் 29 வசனம் 25. நாம் இவ்வுலகில் செய்யும் செயல்கள் சிறிய செயல்களாக இருந்தாலும் கூட நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடித்திருக்கிறதா என்று சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும். இந்த உலகம் அதை பற்றி என்ன சிந்திக்கும், என்ன சொல்லும் என்று யோசிக்காமல் நாம் அவற்றை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு செயல்படுத்தும் பொழுது நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிக்கிறார். இதைத்தான் புனித குழந்தை தெரசா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து சிறிய செயல்கள் மூலம் பிறருக்கு நன்மை செய்தார். நாமும் புனித குழந்தை தெரசால் போல் சிறிய நன்மையான செயல்களை இயேசு கிறிஸ்துவிற்காக செய்து அவருடைய அன்பின் அடைக்கலத்தில் என்றும் வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.